குமரன், கங்கா 2 பேருமே நின்னுட்ருக்காங்க. அங்கருந்து வந்து கேட்குறாங்க, "இங்க பாருங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அடுத்தது நீங்க தான். என்ன மாடல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு துணிய காட்டுறாரு. "மாடல் துணிலாம் எடுத்துட்டு வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓகே, ட்ரெஸ்ஸு ஓகே. ஆனா அத போட்டு காட்டுறதுக்கு மாடல் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படியா? இருக்காங்க, இருக்காங்க. வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அங்கருந்து அவங்க போயிட்டாங்க. "என்ன கங்கா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? யார் இருக்கா? யாருமே இல்லையே! இப்படி ஒரு மாடலிங் தேவைப்படும்ன்றதே நமக்கு தெரியல. இப்ப என்ன பண்ண போற? எதுக்காக அவங்க கிட்ட இருக்காங்கன்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "எனக்கும் தெரியலங்க. ஆனா ஏதோ சொல்லிட்டேன். இதுல கலந்துக்கணும்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா, காவேரி, விஜய் 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு போகணுமா? அதனால கண்டிப்பா இந்த ப்ரோகிராம்ல நம்ம கலந்துக்கணும்" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "இப்ப என்ன பண்றது கங்கா? எதுவுமே பண்ண முடியாது. மாடலிங்கே எதுவுமே இல்ல. இப்ப என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள கரெக்ட்டா விஜய் ஃபோன் வருதுன்னு பேசிட்டே வராரு. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்குறாரு. "ஆமா, எங்க போறீங்க? ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அத போட்டு காட்ட ஒரு மாடல் வேணும்னு உங்களுக்கு தோணலையா? அது கூடவா தெரியாம இந்த ஃபேஷன் ஷோக்குலாம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெரியாம வர்றது ஒண்ணும் தப்பில்ல. ஆனா, கிண்டல் பண்றது தான் ரொம்ப பெரிய தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர கோவமா சொல்றாங்க. "ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல உங்களுக்கு. எதனா கேட்டா குடும்பத்துக்கே கோவம் மட்டும் வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிச்சுட்டே உள்ள போறாரு. "பாத்தீங்களா? அவர் எதிர்க்க ரொம்ப அவமானமா போகப்போது நமக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர கோவமா சொல்றாங்க. வர கோவத்துக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, "அண்ணா எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. "ரொம்ப முக்கியம். நாங்க ஃபேஷன் ஷோல தான் இருக்கோம். உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்ப? வர கோவத்துக்கு இருங்கங்க அதோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டு பயங்கரமா திட்டுறாரு. "இருண்ணா இரு, இரு, இரு. நீ எதுக்குண்ணா இப்படி திட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. "ஆமா, பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? இங்க வந்து ஷோ நடக்குதுன்னு சொன்னேன். எல்லாமே சொன்னேன். மாடலிங்ன்னு ஒருத்தவங்க தேவைப்படும்னு சொன்னியா? அந்த மாதிரி யாரும் இல்லாதனால இப்ப இந்த ட்ரெஸ்ஸ போட்டு எப்படி காமிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. "உன்னால நாங்க அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு வந்து வரப்போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. "இருண்ணா இரு. நீ இருக்கிற இடத்துலயே இருண்ணா. நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வராரு. "என்னண்ணே, எல்லாம் உன்னால தான். நீ தான் காரணம்." "இருண்ணே, இருண்ணே திட்டிட்டு இருக்காத. இப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மாடலிங் சொல்லிட்டேன். வரேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இதெல்லாம் நடக்குமா நிவின்?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. "நடக்குண்ணே. வருவாங்க, வருவாங்க." "ஆமா, அவங்க எவ்வளோ பேமெண்ட் கேட்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. "ரூ. 10,000 கேட்பாங்க." "என்னது ரூ. 10,000 ஆமா, ஒரு ட்ரெஸ் போட்டு காமிக்க ரூ. 10,000 கேட்பாங்க." அப்படின்னு சொல்றாரு. "பணத்த பத்தி விடுங்க. நான் பார்த்துக்கலாம். ஆனா கண்டிப்பா இதுல நீங்க கலந்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு இருக்காரு. காவேரி பயங்கர சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மேடையில கூப்பிடுறாங்க. "குமரன், கங்கா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க பேரெல்லாம் கூட கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க பண்றது? இன்னும் மாடல்லாம் வேற வரல." அப்படின்னு சொல்லிட்டு அங்க டென்ஷனா இருக்காங்க. அப்போ, "என்ன இது அக்கா இன்னும் காணுமே! இவ்ளோ நேரம் ஆகுது. இன்னும் காணோம். என்னதான் பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. "அவங்கலாம் வரமாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவங்க மாடலிங் யாருமே கூட்டிட்டே வரல. அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏதோ துணி கட்டப்பையில எடுத்துட்டு வந்தாங்க. போயிட்டாங்க." அப்படின்னு சொல்றாரு விஜய். "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்க அக்கா, மாமா 2 பேரும் அப்படி போக மாட்டாங்க." "ஆமா, ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்காங்க. ஒரு மாடல் தேவைப்படும். மாடல்னா என்னன்னு கூட தெரியல. அவங்கலாம் எதுக்கு வராங்க? அவங்கலாம் வரமாட்டாங்க. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "நீங்க எப்ப பார்த்தீங்க? நான் ஃபோன் பேசும்போது பார்த்தேன். என் கண் எதிர்க்க தான் போனாங்க. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வராங்க. தேடுறாங்க சுத்தி சுத்தி. அங்க குமரன், கங்கா, நிவின் 3 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட வராங்க. "என்ன மாமா என்ன ஆச்சு? உங்க பேர் அங்க ஸ்டேஜ்ல கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. "அதான் எனக்கும் தெரியல காவேரி. மாடலிங் இன்னும் வரல. அப்ப நான் ஏதாவது மாடலிங் ஏற்பாடு பண்ணட்டுமா? இங்க யாராவது வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கலாமா? ஆனா கண்டிப்பா நீங்க கலந்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஏய்! நீ எதுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க? உன் தயவுல தான் நாங்க இருக்கணுமா? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பேசவே பேசாத. போ இங்கருந்து. உன்னோட உதவி எங்களுக்கு தேவையே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க? இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருப்பியா? ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" "இல்ல நான் கலந்துக்கலனா கூட பரவாயில்ல. நாங்க போயிடுவோம். ஆனா நீ மட்டும் எந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அக்கா ஏன்க்கா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மாமா? கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் மாமா. எனக்கு தெரிஞ்சுங்க இத கேட்டு பார்க்குறேன் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அப்போ குமரன் சொல்றாரு. "பார்க்கலாம் கங்கா இரு" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் வேண்டாங்க. பேசாத. நீ என் வீட்டுக்காரர்ட்ட பேசாத. அவரு என்னோட வீட்டுக்காரர். நீ அவர்கிட்ட பேசாத. போ இங்கேருந்து." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க. காவேரி பயங்கர ஒரு மாரி டென்ஷனா அங்கருந்து போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே டென்ஷனா இருக்காங்க. சரி இப்ப என்ன? மாடலிங் வர லேட் ஆகுது. ஓகே. நாம வந்துட்டு லாஸ்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு நிவின் சொல்றாரு. இப்போ மாடலிங் யாருமே வேண்டாம். நீங்க 2 பேரே பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நான் சொல்லி தரேன். அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நடக்கிறதுக்கு எல்லாமே சூப்பரா சொல்லிக் குடுக்குறாரு. அழகா குமரன் நடந்து காட்டுறாரு. அதே மாதிரி கங்காவும் பண்றாங்க.
2 பேருமே கொண்டு வந்த ட்ரெஸ்ஸ போட்டு அழகா மாடலிங் வராங்க. அத பார்க்கும்போது கிளாப் பண்றாங்க. அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க காவேரி. "எங்க அக்காவும், மாமாவும் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமா, இவங்க தான் போனாங்களே எப்படி கலந்துக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். என்னைக்குமே எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் முடியாதுன்னா, முடியாதுன்னு விடமாட்டோம். கண்டிப்பா அத செய்யறதுக்கு எல்லா முயற்சியுமே நாங்க செய்வோம். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் எது என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே மேடையே பார்க்குறாரு. குமரன், கங்கா 2 பேருமே வராங்க. சூப்பரா வராங்க. வந்துட்டு ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லாருமே கிளாப் பண்றாங்க. காவேரி பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. "அப்பா சூப்பர், சூப்பர் மாமா சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோவையே பார்க்குறாங்க. 2 பேருமே சூப்பரா